அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவில் நிறைய இடங்களுக்கு நானும் என்னோட சகோதரியும் போயிருக்கோம். அதை பற்றி திருத்தலங்களை தேடியும் ஒரு புத்தகமும் எழுதியிருக்கோம். நாங்கள் போனதில் எங்களை வியக்க வைத்த விஷயங்கள், அதிசயத்தக்க விஷயங்களை பற்றி நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். நாங்கள் பஞ்சத்வாரகா ட்ரிப் போயிருந்த போது குஜராத்தில் கோலியா அப்படின்னு ஒரு கடற்கரைக்கு போனோம். அது நிஜமாகவே பெரிய அதிசயமாக எனக்கு தோணுச்சு. எப்படின்னா, நாங்கள் 8:30 மணிக்கு கடற்கரையில் போய் நிற்கிறோம். அப்போ கடலுக்கு நடுவில் 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு அப்பால் ஒரே ஒரு கொடிமரம் மட்டும் கடுக்கு தெரிஞ்சுது. என்னத்துக்கு வந்திருக்கோன்னே எனக்கு புரியல. ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா 9 மணிக்கெல்லாம் கடல் கொஞ்சம் கொஞ்சமாக பின்வாங்க ஆரம்பிச்சிது. அது லோ டைட் ஹை டைட் கான்செப்ட் தான். அந்த கான்செப்டில் கடல் உள்வாங்கும் போதே 5 பூசாரிகள் வராங்க. அவங்களும் போகிறாங்க. அவங்களுக்கு பின்னாடியே கடல் உள்வாங்க நம்மளும் போகிறது மிகப்பெரிய அதிசயமாக எனக்கு இருந்துச்சு. அப்படியே வாங்கி கிட்டத்தட்ட 10 மணிக்கெல்லாம் அந்த பெரிய தீவே தெரிஞ்சுது. அந்த தீவில் 5 லிங்கங்கள் இருக்குது. இந்த 5 பூசாரிகளும் அந்த 5 லிங்கத்துக்கும் பூஜை பண்ணுறதுக்கு போய் உட்காந்துட்டாங்க. நம்ம இல்லாமல் போகிறோம். அந்த தீவில் ஒரு சிறிய கிணறும் இருக்குது. அது நல்ல தண்ணி கிணறு. அந்த தண்ணி எடுத்து குடிச்சு பாருங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. குடித்தா ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்லாவும் இருந்தது அந்த தண்ணி. அதை தான் நம்ம காசை சொம்பு மாதிரி ஒரு சொம்பாலம் உண்டு 5 லிங்கத்துக்கும் நம்மளே அபிஷேகம் பண்ணலாம். அது பஞ்சபாண்டவர்களால் ஸ்தாபிக்கப்பட்ட லிங்கம். அந்த லிங்கத்துக்கு பேர் நிஷ்கலங்க மகாராஜ் அப்படிங்கிற பேர். எப்படின்னா, மகாபாரத யுத்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சகோதரர்களை கொண்டாதனால பிரம்மகத்தி தோஷம் ஏற்பட்டுடுது. உடனே தர்பர் கிருஷ்ணர்கிட்ட போய் கேட்குறாரு, இந்த பிரம்மகத்தி தோஷம் போகிறதுக்கு நாங்கள் என்ன பண்ணணும் கிருஷ்ணா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ கிருஷ்ணர் சொல்கிறாரு, ஒரு கருப்பு பசுமாட்டையும் ஒரு கருப்பு தண்டத்தையும் கையில் கொடுத்து, நீ இதை எடுத்துகிட்டு உன் சகோதரரோட நடந்து போயிட்டே இரு. எந்த இடத்துல இந்த கருப்பு பசு வெள்ளையாக போகுதோ அந்த இடத்துல நீங்கள் 5 பேரும் சிவலிங்கத்தை ஸ்தாபிச்சு அதுக்கு அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணி உங்களுடைய தோஷத்தை நிவர்த்தி பண்ணிக்கோங்க அப்படிங்கிறாரு. அதே மாதிரி இவங்க நடந்து வரும்போது இந்த கோலியா கடற்கரையில் தான் அந்த கருப்பு பசு வெள்ளையாச்சு, அந்த தண்டமும் வெள்ளையாச்சு. அதனால தான் அவங்க 5 பேரும் அவங்க அந்த லிங்கத்தை ஸ்தாபனம் பண்ணி அதுக்கு அபிஷேகம் பண்ணதான் அந்த ஐதீகம். இது 2 மணி நேரம், எனக்கு கிட்டத்தட்ட 2 மணிக்கெலாம் திரும்பி அலை மூடிடும்னு அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. நம்ம அதுக்குள்ளே இந்த 5 லிங்கத்துக்கு நம்ம பூஜை பண்ணிவிட்டு நம்ம மெதுவாக வெளில வந்துடலாம். கடற்கரையை விட்டு வெளில வந்த பிறகு கடல் நீர் கொஞ்சம் கொஞ்சமாக வர்றதை நம்ம கண்ணெதிர பார்க்கலாம். 2 மணிக்கெல்லாம் அவங்க சொன்ன மாதிரி கடல் முழுக்க மூடிடுது. அந்த கொடி மட்டும்தான் மேலே தெரியுது. இதுதான் அந்த கடற்கரையோட அதிசயம். நாங்கள் பெற்ற இன்பத்தை நீங்களும் பெறுங்க. உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ நீங்களும் இந்த கோலியா கடற்கரை அவசியம் பாருங்கள். நன்றி, வணக்கம்.